கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒரு தொழிலதிபர் அநேகரை வேலைக்காரர்களாக வைத்திருந்தார். அதில் ஒருவருக்கு காசாளர் பொறுப்பை கொடுத்திருந்தார். அவருடைய தொழில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததால் பணப்புழக்கம் அதிகரித்தது. காசாளர் கையில் அதிகமான பணப்புழக்கம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கையாட பண்ண ஆரம்பித்தார். நாளடைவில் இது தொழில் அதிபருக்கு தெரிய வந்தது. அவர் அவனிடம் எதுவும் விசாரிக்காமல் அவனை வேலை விட்டு நிறுத்திவிட்டார். வேலை இழந்த காசாளர் கொஞ்ச நாட்கள் திருட்டு பணத்தை வைத்து வாழ்ந்தார். நாட்கள் கடக்க கடக்க பண தேவை அதிகமாகி கடனை வாங்கி சமாளித்தார். கடைசியாக கடன் அதிகரிக்கவே அதை கட்ட வழி தெரியாமல் தற்கொலை செய்து மரித்து போனார். மேலே கண்ட அந்த காசாளர் நல்ல வேலையில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். எதுவரை இன்னும் இன்னும் பணம் வேண்டும் என்று எண்ணாமல் இருந்தானோ அதுவரை அவனுக்கு பிரச்சனை வரவில்லை. எப்பொழுது அவனுக்குள் பண ஆசை வந்ததோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ ஆரம்பித்தது. அவனுடைய பண ஆசை அவனை பரிதாபத்திற்குள் கொண்டு போய் விட்டது. இதே போலதான் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காசாளன் இருந்தான். அவன் பெயர் யூதாஸ் காரியோத். இவனிடம் காணிக்கை பையை கொடுத்து வைத்திருந்தார்கள். இயேசுவோடு சுகமாய் நலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எதற்கும் கஷ்டமோ தேவையோ இல்லாமல் சமாதானத்தோடு நாட்கள் கடந்தது. எப்பொழுது அவனுக்கு பண ஆசை வந்ததோ தன் குருவையே காட்டி கொடுத்து பணம் சம்பாதித்தான். அவன் சம்பாதித்த பணம் அவனுக்கு உதவியாக இருந்ததா என்றால் இல்லை. மாறாக, நான் தவறாக இப்படி செய்துவிட்டேனே என்று நாண்டு கொண்டு மரித்து போனான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பண ஆசை எல்லாவிதமான தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது என்று வசனம் கூறுகிறது. பண ஆசை நம்மை உருவக்குத்தும். அநேக விதமான வேதனைகளை கொண்டு வரும். பணம் தேவையான ஒன்றே. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பண ஆசை மாத்திரம் ஒரு நாளும் நம்மிடம் வந்து விடக்கூடாது. அது தீமையான அநேகமானவற்றை கொண்டு வந்து விடும். எச்சரிக்கையாயிருங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பண ஆசை இல்லாதவர்களாய் போதுமென்ற மனதோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. சுகபலன் தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.